சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று புராண கால அற்புதங்கள் இன்று ஏன் நிகழவில்லை, இன்று நிகழ சாத்தியதை உண்டா என்பது பற்றி பார்க்கலாம். அற்புதங்கள் சொல்லப்படாத புராணங்களே இல்லை, இதிகாசங்கள் இல்லை. அமானுஷ்யமான நிகழ்வுகள் தான் புராணங்களை நிரப்புகின்றன. அப்போது புராணங்கள் உண்மையானால் அதில் சொல்லப்பட்ட அற்புதங்களும் இன்று நிகழ வேண்டும் அல்லவா? ஒரு ஏழை புலவன், அவன் மதுரை மீனாட்சி கோயிலில் போய் சொக்கநாதர்கிட்ட அரசன் 1000 பொன் பரிசுன்னு வச்சுருக்கான், அது எனக்கு கிடைக்கும்படி ஒரு பாட்டு நீ கொடுக்கக்கூடாதா என்று கேட்டதாகவும், சரி தருமை இந்தா வச்சுக்கோ, இந்த பாட்டை கொண்டே கொடு என்று சொல்லி சிவன் கொடுத்ததாகவும், அதில் பிழை இருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது சிவனே நேரில் வந்து தர்க்கம் பண்ணி அதை ஜெயித்து கொடுத்ததாகவும் ஒரு கதை. அவர் விறகெல்லாம் விற்றார் அப்படின்லாம் கூட பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இன்றைக்கி அது நடக்குமா? புராணத்தோடு சரியா? அழகர் கோயிலில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெண்மணி அந்த அழகர் கோவிலுக்கும் மதுரைக்கும் இடையில் இருக்கிற ஒரு சாலையில் டெய்லி ஆப்பம் சுட்டி விற்பாளாம். முதல் ஆப்பம் அழகர் பெருமாளுக்குன்னு கொடுப்பாராம். அப்போ அவளை கௌரவப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட கள்ளழகர் ஒரு நாள் மனித உருவம் கொண்டு அவளிடம் இருக்கிற ஆப்பத்தை புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டாராம். அவரை விரட்டிக்கிட்டு இந்த பொம்பளை போயிருக்கு. கொஞ்சம் தூரம் போனவுடனே இந்த பொம்பளையால் விரட்ட முடியல. ஐயோ எனக்கு ஓட முடியலடா பாவி, என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டியடா என்று அவள் வைந்த போது பெருமாள் பின்பக்கமாக திரும்பி, ஏம்மா தினம் என்னை கூப்பிட்டு ஆப்பம் கொடுக்குறேன், நானே நேரில் வந்து கேட்டு வாங்கினா காசு கேட்குறிய என்னது என்று சொல்லி மறைந்து விட்டாராம். அன்று முதல் இன்று வரை அந்த சம்பவத்தை நினைவு கூறும் வண்ணமாக மதுரைக்கு ஆற்றுல அழகர் இறங்க வரும்போது, அந்த இடத்துல வரும்போது அந்த பல்லக்கு தூக்கிட்டு வர அரிசிகள்லாம் ஓடுவாங்க பெருமாள் ஓடணும் நினைவாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அழகர் கோயில் இன்றைக்கி உங்களில் ஒருத்தர் போய் ஆப்பக்கடை போடுங்க, முதல் ஆப்பம் பெருமாளுக்குன்னு சொல்லுங்கள், என்றைக்காவது பெருமாள் வந்து வாங்குறாரா பார்ப்போம். இல்லை. அப்போ இதெல்லாம் கதையோடு சரி. இன்றைக்கி அந்த ஊரில் இது நடந்துச்சு, இந்த ஊரில் இது நடந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. வீடியோக்கள் பரிமாறவில்லை. செய்தித்தாள்களில் அப்படி செய்திகளை காணோம். இப்போ ஒரு கேள்வி என்ன இளைஞர்கள் கேட்கிறது, ஒரு சில தத்துவங்களை விளக்குவதற்காக சொல்லப்பட்ட புனையப்பட்ட கதைகளாவை நிஜமாக நடக்கலைன்னு சொன்னால் நமக்கு அந்த புராணங்களை பிடிப்பு விட்டு போகுதே. இன்றைக்கி அப்படி அற்புதங்கள் அந்த அளவு இல்லாட்டி ஒரு பாதியாவது நடக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கே. அப்போ எங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பெருமாள் வந்து ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா என்று சண்டையிட்டு கேட்கிறார்கள். நியாயமான கேள்விதான். புத்தகத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஏன் நடக்கலை? கோயில் இருக்கிற தெய்வம் உண்மைன்னு சொன்னால், பக்தி உண்மைன்னா, ஞானம் உண்மைன்னு சொன்னால், வேதம் உண்மைன்னு சொன்னால், இன்றைக்கி அது மாதிரி நடக்கணும் இல்லையா? அது ஏன் வந்து இன்றைக்கி நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இதை பெரியவர்கள் விட்டு வைக்கவில்லை. சரி, எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம் என்று சொல்லி இந்த கலியுகத்தின் ஆரம்ப காலத்திலேயே இப்படி கேள்வி ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. என்றைக்கு முகலாயர்களும் வெள்ளையர்களும் வந்து இங்கே உட்காந்தாங்களோ அப்போவே அந்த கேள்வி உயிர் பெற்றது. என்ன கேட்டாங்க, இதுக்கு முந்தின யுகங்களில் யாருமே வந்து படையெடுக்க முடியலை, இந்தியா தன்னந்தனியாக ஜெயித்து நின்றதுன்னு சொல்கிறீங்கல்ல, இன்றைக்கி நம் கண் காண வந்து கோயிலுக்கு இடிக்கிறாங்க, சாமியை தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு அற்புதமும் நடக்கலையே, அப்போ புராணங்கள் பொய் தானே என்றெல்லாம் வாதிடுகிறார்கள்.
அதில் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று பெரியவர்கள் முயன்றார்கள், முடிவு செய்தார்கள். அவர்கள் ஆங்காங்கே வியாக்கியானங்களிலும் விளக்க உரைகளிலும் அதற்கான பதிலை சூச்சகமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அவங்க சொன்ன தாற்பயம் என்ன? அவங்க பூடகமாக சொல்லுவாங்க, கலியுகத்திலே ஆத்திகமும் தெய்வ நம்பிக்கையும் குறைந்து விட்டது, ஆச்சாரங்கள் மறைந்து விட்டன, எனவே அற்புதங்கள் நிகழ்வதில்லை என்று சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் உடைச்சி பார்க்கணும். அது என்ன அப்படி சொல்கிறாங்க? ரொம்ப லேசாக சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆனால் விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கே. அதை பற்றி சிந்திக்கிற போது நாம் சில விஷயங்களை ஒத்துக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, சமுதாயத்தில் இன்று பல எண்ணங்கள் மாறிவிட்டன. அன்னைக்கு இருந்த பல எண்ணங்கள் இன்றைக்கி இல்லை. அதை நாம் கவனிக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு இடைப்பட்ட காலம், நான் சொல்கிறது ரொம்ப பழைய காலம் இல்லை, கலியுகத்தில் இப்போ ஏறக்குறைய அந்நிய ஆட்சியெல்லாம் வர ஆரம்பித்த பிறகு நடந்த சம்பவம். சுதர்சனம் என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் வைசியன். அவனுக்கு நீலி என்று ஒரு மனைவி இருந்தாள். அவன் அவளை கைவிட்டு விட்டு இன்னொருத்தி மேல் ஆசையாக இருந்தான். அதில் இவள் மனம் நொந்து போய் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டாள். அப்படி இறந்தவள் பழைய காழ்ப்புணர்வின் காரணமாக இவனை பழிவாங்க எண்ணினாள். அதனால் என்னாச்சு, ஒரு பெண் வடிவெடுத்து, மனித பெண் வடிவெடுத்து, அந்த பழைய நீலி வடிவெடுத்து ஒரு கை குழந்தையை கையில் சிருஷ்டித்து கொண்டு அந்த ஊர் பஞ்சாயத்தார்கிட்ட போய் அழுகிறாள். ஓவென்று கதறி அழுகிறாள், கண்ணீர் விடுகிறாள். 6 மாதிரி கண்ணீர் பெருகுது. நீலிக்கு கண்ணீர் நெற்றியிலே என்று பழமொழி. அந்த பஞ்சாயத்தார் யாருன்னா, அந்த ஊரை சேர்ந்து நிலைச்சி வாழ்ந்தார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிற நிலைச்சி வாழ்ந்தார்கள். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 70 வேளாளர்கள். அவங்களுக்கு என்ன பழக்கமாக இருந்ததுன்னா, ஏறக்குறைய ஒரு 10-20 கிராமத்தில் நடக்கிற வழக்குகளை எல்லாம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தீர்த்து வைப்பாங்க. அப்போ அதுக்கு 70 வேளாளர் பஞ்சாயத்துன்னு பேர். அந்த 70 வேளாளரையும் கூப்பிட்டு கூட சொல்லி இந்த நீலி ஓ என்று அழுதாள். என்னை கைவிட்டுட்டான், நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கலைன்னு சொல்கிறான் சுதர்சனம். இந்த குழந்தைக்கு அவன்தான் தகப்பன், நான் எப்படி வளர்ப்பேன்? நான் ஒன்றும் அதிகமாக கேட்கலை, என் கூட பழையபடி குடும்பம் நடத்த சொல்லுங்கள் போதும் என்று கேட்கிறாள். அவள் கண்ணீரை கண்டு மனம் இழகிய அந்த 70 வேளாளர்களும் அவனை கூப்பிட்டு அனுப்பி, இந்தாப்பா, ஏன் இப்படிலாம் பண்ணுற, பெண் பாவம் பொல்லாதது இல்லையா என்று கேட்கிறார்கள். அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயா பெரியவங்களை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் நிஜ பொம்பளை இல்லை. இதை நீங்கள் என்றைக்கோ செத்து போயிட்டா, ஆவியாக வந்திருக்கா, என்னை பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கா. இவளோட என்னை ஒரு வீட்டில் வச்சிங்கன்னா என்னை அடித்து கொண்டுடுவா. எனக்கு என் உயிர் வேணும், இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதில் சில பஞ்சாயத்தார் அவள் கையெல்லாம் தொட்டு கூட பார்த்தாங்க. ஏய், ஆவி பேயின்றியடா, இது ஆவி பையெல்லாம் தொட முடியாதடா, அங்கே பாரு நம்ம கை மாதிரி தானே இருக்கு அவள் கையே. அவள் பேச்சை கேட்டியா, அழுகையை கேட்டியா, கண்ணீரை கேட்டியா, மூக்கிலேருந்து சளி சிந்துறதை பார்த்தியா, அந்த குழந்தை அழுகிறத பார்த்தியா? எங்களுக்கு பேய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாதா? என்னடா பைத்தியக்காரனாக இருக்கிற, சொன்ன கேளு. உனக்கு யாராவது ஆச்சரியம் அப்பாட்டி இருந்தானா அவளோட இருந்துக்க, வேணாங்கலை, இவளை கைவிடாத. அதனால் நாங்களே ஒரு வீடு பார்த்து வைக்கிறோம் இவளுக்குன்னு, நீ குடும்பம் நடத்துன்னு வற்புறுத்துகிறார்கள். அவன் முடியாது என்று மறுக்கிறான். அப்போ அவனை சம்மதிக்க வைப்பதற்கு அவர்கள் ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிற மாதிரி இவளோடு நீ சேர்ந்து குடும்பம் நடத்தினால், உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு புனையாக
எங்கள் 70 பேர் உயிரையும் வைக்கிறோம். நீ செத்து போனீன்னா நாங்கள் 70 பேரும் தீ வளர்த்து அதில் விழுந்து சாகுறோம். போதுமா? இதுக்கு மேலே நாங்கள் என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? போட அவளை கூட்டிகிட்டு போடான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு வீட்டில் அவளை வாழ வைக்கிறார்கள். என்ன ஆகுது? பகல் பூரா அவங்க 2 பேரும் பேசாட்டியும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ராத்திரி ஆன உடனே, ராத்திரி 12 மணி ஆன உடனே இவள் வந்து பேய் வடிவெடுத்து அவனை ஓங்கி அரைஞ்சு, ஏண்டா என் வாழ்க்கையை பாழாக்குனியே, தப்பிச்சலாம்னு நினைக்கிற, வாடா நீ என் கூட ஆவியை அலைடான்னு சொல்லி அவனை கொன்று விடுகிறான். கண்ணிலையும் காதலையும் மூக்கிலையும் ரத்தம் வெளியே வந்து அவன் செத்து போயிடுறான். மறுநாள் காலையில் இந்த செய்தி அந்த 70 வேளாளர் பஞ்சாயத்தை போய் சேர்க்கிறார். எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. அவன் அந்த வாலிபன் சொன்னது போலே அவள் அறைந்து அவனை கொண்டிருக்கிறாள். பார்த்தாலே தெரியுது. இப்போ 70 வேளாளர்கள் இப்போ நம்ம என்ன செய்கிறது? நம்ம பேச்சு கேட்டு தானே அவன் வந்து ஒத்துக்கிட்டான் அப்படின்னு. அது சரி, நாம் பஞ்சாயத்தாருங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம், நாம் அதை நிரூபிக்கணும் என்று சொல்லி அந்த 70 பேரும் ஊர் அறிய ஒரு நெருப்பை மூட்டி அதில் விழுந்து இறந்து போனார். இது சரித்திரத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பாடல் திரட்டில் இது காணப்படுகிறது. அது இன்றும் நினைக்கப்படும் சம்பவமாக இருக்கிறது. இதுக்கு கல்வெட்டெல்லாம் கூட இருக்குது. இப்போது நான் கேட்குறது என்னென்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்று நடந்து விட்டால் பஞ்சாயத்து பண்ணின நீதிபதிகள் யாராவது செத்து போவாங்களா? இன்றைக்கி வழக்காடு மன்றத்தில் எவ்வளவு வழக்குகள் தீர்க்கப்படுகின்றன, பல வழக்குகள் அநியாயமாக தீர்க்கப்படுகின்றன என்றெல்லாம் கூட நம்ம காதில் செய்தி விழுகுது. எந்த நீதிபதியாவது தன் உயிரை விடுவானா? இன்றைக்கி நான் அந்த நேரத்தில் எனக்கு தோணிச்சு சொன்னேன் தான், இல்லைங்களே, அதுக்காக நான் சாக முடியுமா என்று தான் வாதிடுவார்களே தவிர இவர்கள் செய்த செயலை அவர்கள் யாரும் இன்று செய்ய மாட்டார்கள். காரணம் என்ன? சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு அன்றைக்கி உயிரோடு இருந்தது, இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி மேல் மட்டத்திலையும் இல்லை, கீழ் மட்டத்திலையும் இல்லை. படிக்காதவனும் காப்பாற்றுறதில்லை, படித்தவனும் காப்பாற்றுறதில்லை. பணக்காரன் ஏழை எல்லோருமே சொன்ன வாக்கை புரண்டு விடுகிறார்கள். அப்போ சத்தியம் செத்து விட்டது. சத்தியத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு எப்போ சமுதாயத்தை விட்டு போயிடுச்சோ, அப்போ ஆண்டவன் என்ன நினைக்கிறான்? நான் வேதங்களிலும் புராணங்களிலும் ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன், என்னது இப்படி நடந்தால் நான் நேரில் வந்து தோன்றி உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் சத்தியத்தை தவற விடும்போது நான் என் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? வேதமும் சாஸ்திரமும் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நான் கொடுத்த சத்திய வாக்கு தான். நீங்கள் உங்கள் நிஜ வாழ்க்கையில் சொன்னபடி நடந்துக்கிறது இல்லை, அதை பற்றி யாருக்கும் கவலையும் இல்லை. நான் சொல்லவே இல்லை, எப்போ சொன்னேன் அந்த மாதிரின்ட்டு நீங்கள் ஒரே வார்த்தையில். சில பேர் ரொம்ப துணிக்கு ஆமாம் சொன்னேன் தாயா, அதுக்காக இப்போ வந்து என்னை கட்டுப்படுத்தாது, அது முடியாது, நான் சொன்னபடி செய்ய மாட்டேன், என்ன செய்வேனே அப்படின்னு நிமிர்ந்துக்கிறான். எத்தனை பேர் வாங்கின கடனை இல்லைங்கிறான், உன்னை பார்க்கவே இல்லைங்கிறான், உன்கிட்ட வாங்கவே இல்லைன்றான், இதெல்லாம் கட்டுக்கதைன்றான். எத்தனை பேர் கைப்பிடித்த மனைவியை அம்போ என்று கைவிட்டு விடுகிறார்கள். எத்தனை பெண்கள் கணவனுக்கு துரோகம் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் பார்க்குறோமே. இன்றைக்கி சமுதாயத்தில் அது ஒரு பொதுப்படியான பழக்கமாகிவிட்டது. சத்தியம் மீறப்படும் போது சாத்திரங்கள் தாமும் மீறப்படுகின்றன இறைவனாலே. அது ஒரு முக்கிய காரணம். அடுத்தபடியாக சில கொள்கைகள், சில ஆச்சாரங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ சிரவணகுமார்னு ஒருத்தன் இருந்தால் அவன் உடம்புக்கு முடியாத அம்மாவையும் அப்பாவையும் 2 கூடையில் வச்சு தூக்கிட்டு போனான், காவடி மாதிரி தோளில் வச்சுன்னு படிக்கிறோம். இன்றைக்கி தாய் தகப்பன் மேலே பக்தி செலுத்துவது என்பது எந்த அளவு இருக்குது? காவடியில் வச்சு தூக்கிட்டு போக வேணாம் சார். உடம்புக்கு முடியாத ஒரு தகப்பனையோ தாயையோ ஒரு 2 வீலர்லையோ சைக்கிளையோ வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்கிறான். வேறு ஆளாக பாருன்றான், எனக்கு வேலை இருக்குன்றான், ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுன்றான், ஒரு நாள் 2 நாளில் பரவாயில்ல, தினம் இதானே எனக்கு வேலை, முடியாதுன்றான். இதுக்காக
கோவிச்சுக்கிட்டு தனி கொடுத்தனம் போயிடுறாங்க. அப்போது மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவங்கிற சத்தியம் அங்கே உடைக்கப்பட்டு விட்டது. அப்போ அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று சொன்ன ஆண்டவரை நாம் மதிக்கவில்லை. நாம் தான் தோன்றித்தனமாக நாம் வாழ்கிற போது அவன் எழுதி வைத்த புராணங்கள் மட்டும் அப்படியே நடக்கணும் இன்றைக்கும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆக நாம் சாத்திரங்களை மீறினோம், சாத்திரங்கள் நம்மை மீறுகிறது. அதுதான் விஷயம். பரசுராமருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. கர்ணன் தான் ஒரு பிராமணன் என்று பொய் சொல்லி பரசுராமர்கிட்ட போய் பிரம்மாஸ்திரம் கற்றுக்கிறான். அந்த பிரம்மாஸ்திரம் கற்றுக்கிட்ட பிறகு ஒரு நாள் அவன் மடியில் அவர் தலை வைத்து தூங்குகிற போது ஒரு வண்டு வந்து அவன் தொடையை துளைக்கிறது. குருவுடைய தூக்கம் பாழாகக்கூடாது என்பதற்காக அவன் அதை பொறுத்து கொள்ளான். அந்த வண்டு தொடையினுடைய இந்த பக்கம் புகுந்து அந்த பக்கம் வெளியே வந்துச்சு. பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டான். இது கதை, நம்ம எல்லோரும் படித்த கதை தான். அதுக்கப்புறம் குரு எந்திரிச்சார், சமைச்சார், அது வேறு விஷயம். தன் குருவுக்காக இவ்வளவு தூரம் துன்பத்தை ஒரு மாணவன் பொறுத்து கொண்டான். இவ்வளவுக்கும் அவன் வந்து இறைச்சி உணவு உண்ணக்கூடிய மாம்சாகாரி சத்திரியன். இந்த ஒரு குரு சாநித்தியம், குரு சாட்சாத் பரபிரம்மம் என்கிற ஒரு தத்துவத்தை இன்றைக்கி எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்க? அவர் இவ்வளவுக்கும் வில்வித்தை சொல்லிக் கொடுத்த குரு, அவர் வேதங்கள் சொல்லிக் கொடுத்தவரோ அல்லது புராணங்கள் சொல்லிக் கொடுத்தவரோ இல்லை. வில்வித்தை, அதில் பிரம்மாஸ்திரம் என்ற ஒரு அம்சம், அதுக்கான மந்திரத்தை சொல்லி அதுக்கு அபியாசம் பண்ணி கொடுத்துருக்கார். இன்றைக்கி மாணவர் மத்தியிலே ஆசிரியர் குழாம் பற்றி என்ன மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது? எந்த ஆசிரியராவது இன்றைக்கி ஒரு மாணவனை கை நீட்டி அடிச்சிட முடியுமா? அல்லது கடுமையான சொல்லி கண்டிச்சிட முடியுமா? எவ்வளவு எதிர்பேச்சு, எவ்வளவு எதிர்த்தாக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிடி மாஸ்டருடைய மீசையை பிச்சை எடுத்துட்டான் ஒருத்தன் பரங்கிப்பேட்டையில், ஒரு 10th ஸ்டூடெண்ட்டு. அவர் அடிக்க வந்தார், அவ்வளோதான். அப்போது இதெல்லாம் வந்து சாத்திரங்களுக்கு நாம் காட்டக்கூடிய ஒரு அலட்சியம், அவமானம். எந்த சாத்திரப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று ஆண்டவன் ஏற்படுத்தினாலும் அந்த சாத்திரங்களை நாம் இடதுகையால் தூக்கி போட்டோம். அது சொன்னபடி நாங்கள் கேட்க மாட்டோம், எங்கள் இஷ்டப்படி தான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வந்துட்டோம். அப்போது சாஸ்திரத்தில் சொன்ன எல்லா விஷயமும் அப்படி நடக்கணும் இன்றைக்கி அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது எல்லா லெவல்லையும் இருக்குது. ஒரு கதை உங்களுக்கெல்லாம் பிரபலமாக தெரியும். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் திருநாரையூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் புல்லாப்பிள்ளையார்னு ஒரு கோயில், புல்லாப்பிள்ளையார் கோயில் ரொம்ப பிரசித்தம். அந்த கோவில் அர்ச்சகர் வந்து ஒரு நாள் அவசரமாக ஒரு வேலையால் வெளியூருக்கு போக வேண்டியிருக்கிறான்னு சொல்லி மகனை கூப்பிட்டு, சின்ன பையன் நம்பி ஆண்டார், நம்பின்னு பேர், அந்த பையனை கூப்பிட்டு, நைவேத்தியத்தை நீ பார்த்துக்கோ, நான் நாளைக்கு தான் வருவேன், கோயிலில் பிள்ளையாருக்கு ஒரு குறையெல்லாம் பார்த்துக்கோன்னு போயிட்டார். இவன் வந்து அம்மாக்கிட்ட வந்து நிவேதனத்தை வாங்கிக்கிட்டு விளையாட்டு முன்னால் வச்சான். அவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறது என்னன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. அவங்க அப்பா பண்ணுறதை அவன் பார்த்ததும் இல்லை. அவங்க அம்மா சொல்லிச்சு, போய் பிள்ளையாட்டு வந்து பிள்ளையாரே எடுத்துக்கோன்னு சொல்லு, அவர் சாப்பிடுவார்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் அம்மா. பிள்ளையாருக்கு நிவேதனத்தை வச்சுட்டு அவன் என்ன நினச்சிட்டான், எல்லோரும் பார்க்குற மாதிரி பிள்ளையார் சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சிட்டான். அது மறையவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, எல்லா கோவில்களில் நடக்கிற மாதிரி தான். அவன் பார்த்தான், ஐயோ நாளைக்கு அப்பா வந்து நீ வச்சுக்கடா நைவேத்தியம்னு கேட்டால், இது வந்து வச்சது மறையலைன்னு சொன்னால் நான் கொடுக்கலன்னு நினைப்பார். அப்போ தந்தை செல்மிக்க மந்திரவில்லைங்கிறது தான் முதல்ல எனக்கு அவர் சொல்லி கொடுத்தது. அப்போது இதுக்கு மேலே நான் எப்படி உயிர் வாழ்கிறது ஐந்து பிள்ளையார்கிட்ட தர்க்கம் பண்ணுறான். நீ இதை சாப்பிட்றியா இல்லை நான் சாகட்டுமா, எங்கள் அப்பா பேச்சை மீறினதாகி போயிருப்பேன் என்று அவரை மிரட்டி கடைசியில் பிள்ளையார் இவனுக்காக அதை பிரத்யட்சமாக சாப்பிட்டார். அப்புறம் மறுநாள் அவங்க அப்பா வந்தவுடனே நிஜமாகவே சாப்பிட்டாருங்கிறத கேள்விப்பட்டு அந்த செய்தி ஊரெல்லாம் பரவி, இந்த செய்தியை கேள்விப்பட்டு ராஜராஜ சோழன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான், யாரா அந்த பையன் பார்க்கணும் அப்படின்னு.
இப்போது இந்த பையனுக்கு தகப்பனுடைய ஒரு ஆணைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்தது. ராஜராஜ சோழன் காலம் சார் அது. ராஜராஜ சோழன் காலங்கிறது இந்த கலியுகத்தில் வந்தது தானே இது. அப்போ அந்த அளவு ஒரு பித்ரு பக்தி இன்றைக்கி ஆம்பளைக்கும் இல்லை, பொம்பளைக்கும் இல்லை. இதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இது மறையும் போது சாஸ்திரங்களும் மறைகின்றன, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களும் மறைகின்றன. அப்புறம் சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்குவோம். இப்போ இதெல்லாம் புராணங்கள். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதின ஒரு காப்பியம். அதில் அவர் எழுதுகிறாரு, கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகியையும் கூட்டிக்கிட்டு அங்கே பூம்புகாரெல்லாம் விட்டு தாண்டி மதுரையை நோக்கி வர்றார். மதுரையை நோக்கி வரும்போது மதுரையினுடைய அவுட்டருக்கு வந்துட்டார். அப்போ அவங்க மதுரை என்ன எவ்வளோ தூரம் அப்படின்னு அவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மூக்கை இழுத்து பாருங்கள் வாசனை அப்படின்னாரு. இது என்ன வாசனைன்னா, மதுரையில் வீட்டுக்கு வீடு அக்னிகோத்திரம் பண்ணுவாங்க. அப்போ அந்த அக்னிகோத்திரத்தினுடைய புகை தென்றல் காற்றில் கலந்து வருது பாருங்கள். அப்படின்னா மதுரை ரொம்ப பக்கம். அங்கே செய்கிற யாக புகை இங்கே உங்களுக்கு மூக்கில் ஏறுதுன்னா எவ்வளோ தூரம் பார்த்துக்குங்க. நீங்களே இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டீங்களா, கொஞ்சம் தூரம்தான் என்று சொல்கிறாங்க. அந்தியும் புகையும் ஆகுதி புகையும் என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார். ஆகுதி புகை, இவர் இந்து இல்லை. ஐம்பெருங்காப்பியத்தை எந்த இந்துவும் எழுதலை. ஐம்பெருங்காப்பியத்தில் எல்லாமே எழுதுனதெல்லாம் சமணர்களும் பௌத்தர்களும் தான். எந்த இந்துவும் எழுதலை. சிலப்பதிகாரத்தில் எழுதுனது இந்து இல்லை. அவர் சொல்கிறார், யாகமே பரிகாசத்துக்குரியது என்று சொல்லக்கூடிய புத்த மதம் சமண மதத்தைச் சேர்ந்தவர்கள் யாகத்தின் புகையை பற்றி சிறப்பாக குறிப்பிடுறாங்க. இந்த புகையை வச்சு நீங்கள் சொல்லலாம் மதுரை ரொம்ப நியர்பை அப்படின்னு. புரட்சேரி இருந்த காதையில் இது வருது. இப்போ நான் கேட்குறேன், எந்த ஊர்லையாவது அந்த ஊருக்கு அவுட்டரில் நீங்கள் நிற்கும்போது யாக புகை மூக்கில் ஏறுதா? எந்த புகை ஏறுது? சிகரெட் புகை ஏறுது, பீடி புகை ஏறுது, ஆட்டோ ரிக்ஷா புகை ஏறுது, பஸ்ஸு, காரு, லாரி, பெட்ரோல் புகை ஏறுது. எங்கே யாக புகை ஏறுது? எந்த ஊரில் ஏறுது சொல்லுங்கள். யாகம்னா என்னன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ வீட்டுக்கு வீடு கார்கபத்தி அக்னியை வச்சு ஓம்புறதும் அக்னிஹோத்திரம் செய்கிறதும் அன்று பழக்கமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம். இப்போ எங்கே யாகம் இருக்குது? யாகமே இல்லை. அப்போ யாகத்தின் நாயகனாகி யக்ஞ நாராயணன் மட்டும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு புதுச்சு சொல்லப்பட்டவாறு புதுச்சு அற்புதங்கள் நிகழ்த்தணுமா? நீ அப்படின்னா நானும் இப்படி, நீ ஒரு காய் நகர்த்து நான் ஒரு காய் நகர்த்திக்குவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறதானே சார் அது. நாங்கள் ஒழுங்காக அன்றைக்கு மாதிரி இருக்கிறோம், ஆனால் அற்புதங்கள் தான் அன்றைக்கு மாதிரி நடக்கலை அப்படின்னு குற்றம் சொன்னீங்கன்னா அது நியாயமான கேள்வி. உங்கள் பிஹேவியர் தான் மாறி போச்சு. நீங்கள் மாறின பிறகு அவன் மாற மாட்டானா? சாஸ்திரங்கள் மாறாதா? அப்புறம் திருப்பாவை எடுத்துக்குவோம். திருப்பாவையில் உலக பிரசித்தி பெற்ற புஸ்தகம் அது. ஒரு பாசுரத்தில் 11 ஆழ்வார்களின் பாடல்களுக்கும் இந்த ஒரு பாசுரம் சமமாகும். அவைகளால் ஈடு கொடுக்க முடியாத இந்த ஒரு பாசுரத்துக்குன்னு ராமானுஜர் சொன்ன பாசுரம், சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து. அது முதல் அவள் என்ன எழுதுற, சிற்றஞ்சிறுகாலை, இன்னும் காலை பொழுது விடியலை, இன்னும் அருணோதயமே சரியாக ஆகலை, அந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கோம் உன் கோயிலுக்கு உன்னை கும்பிடுறதுக்குன்றான். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பதும் பனி விலகிறதுக்குள்ளே குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதும் அந்த காலத்தில் பழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கிற போது அந்த பழக்கம் இன்றைக்கி எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்க? மறைஞ்சே போச்சு. ஏர்லி ரைசிங்கிறதே கிடையாது. ஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, சூரியோதயத்துக்கு முன்னால் எழுந்திரிச்சு குளித்தா தான் அது தேவஸ்நானம்.
சூரியோதயத்துக்கு பின்னால் எந்திரிச்சு குளித்தா அது ராட்சச ஸ்நானம்னு சொல்லுது. இன்றைக்கி நமக்கு ராட்சச ஸ்நானம் தான் பண்ணுறோங்கிறது மட்டும் இல்லை, அந்த ஸ்நானம் கூட வேண்டான்னு சொல்லிட்டு மாதக்கணக்கில் குளிக்காமல் இருக்கிறதும் உண்டு இல்லையா? அப்போது அதிகாலையில் எழுந்திருப்பதனால் என்ன நன்மைகள் ஸ்மிருதிகள் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அது சாத்விக நேரம். அந்த நேரத்தில் படுத்திருப்பதும் தூங்குவதும் புண்ணியத்தை விரட்டுவதாகும். மகாலட்சுமியை போன்னு சொல்லிட்டு மூதேவியை வான்னு கூப்பிட்றதாகும். இன்றைக்கி எல்லோரும் அதுதானே பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பாத்திரத்தில் சொல்கிறா, வெள்ளை வெளிசங்கின் பேரரமும் வீட்டிலையோ. காலங்காத்தால் கோயிலில் சங்கு ஊதுறாங்க சாமி கும்பிட்றதுக்கு, அந்த சங்கெல்லாம் கேட்குதே அப்படின்னு சொல்கிறா. இங்கே எங்கே சங்கு கேட்குது? சினிமா பாட்டில் கேட்குது. மார்கழி மாதத்தில் 4 மணிக்கு சினிமா பாட்டை வச்சு முழக்கிறான் சார். மார்கழி மாதத்தில் உங்களுக்கு என்ன பாட்டு வைக்கணும், அவ்வளோதானே. மார்கழி மாதம் பாட்டு வைக்கணும், அது என்ன பாட்டாக இருந்தால் என்ன? அப்படி எத்தனை கோயில்களை நான் பார்க்குறேன். அப்போது இந்த மாலை நேரத்திலே உறங்குவதும் காலை நேரத்திலே உறங்குவதும் இது மகா மூதேவித்தனமான ஒரு கொள்கை. அது தெய்வத்தை போபோ என்று விரட்டுவதாகும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. காலையில் 3:30 மணிக்கு 4 மணிக்கு மேலே படுத்திருக்கிறவனுக்கு திருமகள் ஏன் என்னை கடாட்சிக்கவில்லை என்று கேட்க உரிமை இல்லை என்று ஸ்மிருதி சொல்லுது. காலை பொழுதில் எழுந்திருப்பது என்பது இந்த உலகத்திலேயே இந்திய நாட்டினுடைய தனித்தன்மைகளில் ஒன்று. ஏன்னா மார்னிங் காலையில் இருக்கக்கூடிய முதல் ஒரு 1.5 மணி நேரத்தை, அதாவது ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் என்ற ஒரு பேர் ஸ்டாம்ப் பண்ணு. அந்த நேரத்தில் அது இறை தொழுதலுக்காக ஏற்பட்டது. அது சாத்வீகமாய் புத்தி இருக்கிற நேரம். அந்த நேரத்தை அதுக்கு தான் பயன்படுத்தணும். அதனால் அப்போ நீங்கள் தூங்குறதும் சூரியாஸ்தமனமாகிய அசுர வேளையிலே படுப்பதும் நீங்கள் சாஸ்திரத்தை புறக்கணிப்பதாகன்னு சொல்லியிருக்கேன். இதை நாம் தெரிஞ்சு செய்கிறோம். அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறாங்க? அன்லெஸ் அவங்களுக்கு டியூட்டி இருந்துச்சுன்னா, அந்த ஏர்லி மார்னிங் 4 o'clock போய் டியூட்டி ஜாயின் பண்ணலைன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவான்னு ஒரு நிர்பந்தம் இருந்தாலே ஒழிய யாரும் மார்னிங் எழுந்திரிக்கிறது இல்லை. அப்போ அதிகாலையிலே அழைக்கப்படாத தெய்வங்கள் மற்ற பொழுதுகளிலே அழைக்கப்பட்டால் விரும்பி வருவதில்லை. அப்போது கோவில்களில் வெறும் சிலைகள் தான் இருக்கின்றன, தெய்வங்கள் இல்லை என்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குறோம். நாம் தான் உருவாக்குறோம். தெய்வங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லை. இப்படியாக நீங்கள் யோசித்து பார்க்குற போது 1 by 1 நாம் தெய்வத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் நம் முன்னோர்களுடைய ஒரு சம்பிரதாயங்களுக்கும் எவ்வளவு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு என்ன ஒரு விளைவு இருக்குமா இல்லையா? இப்போ இந்த சாஸ்திரங்கள் உண்மை என்பதற்கு இதுவே ஒரு ப்ரூஃபு. இப்போது நாம் சாஸ்திரங்களை புறக்கணித்தாலும் புதுமைகள் நடக்கின்றன, அற்புதங்கள் நடக்கின்றன என்று வைத்து கொண்டால் அப்போ அது சாஸ்திரம் பொய்னாய் போச்சு. ஏன்னா எந்த சாஸ்திரத்தினுடைய அனுசரணை நமக்கு இல்லையோ அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது? உன்னை விட்டு திருமகள் நீங்கி போவாள் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி இப்போ நீங்கி போச்சு. நீங்கி போகாமல் இன்னும் இருந்தால் தான் நமக்கு கேள்வி வருது. அது எப்படி? நாங்கள் அனாச்சாரம் துராச்சாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அது இன்னும் திருமகள் கடாட்சமாக இருக்கிற எல்லாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் கேள்வி வரும். இப்போ கேள்வி வராது. இப்போது நியாயமாக வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஆகவே புராண கால அற்புதங்கள் இன்று மறுபடியும் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் புராண காலத்தில் இருந்த மனப்பான்மைகளை மறுபடி கொண்டு வரணும், இம்பைப் பண்ணணும். மாதா பிதா குரு தெய்வம், ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள், இறைவனிட்ட ஆணைகள், உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது, சத்தியமேவ ஜெயத்தே நான்றுதம், வாய்மையே வெல்லும். ஒரு பொய் சொல்லும்போது இறைவன் அங்கே பார்த்துட்டு தான் இருக்கான். இறைவனுக்கு தெரிஞ்ச இடம் தெரியாத இடம்னு கிடையாது. எல்லா இடத்துலையும் அவன் வியாபகமாக இருக்கிறான்.
அப்போ ஒருத்தன் பாவம் பண்ணினா 2 பேர் பாவம் பண்ணால் பரவாயில்ல சார். ஒரு சமுதாயமே ஹோல்சேலில் பாவம் பண்ணுது. ஒரு சொசைட்டியே வந்து பாரம்பரியத்தை புறக்கணிச்சிருச்சு. எங்களுக்கு இது வேணாம், நாங்கள் புது வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம், இந்த பழைய கர்நாடக வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு சமுதாயமே புறக்கணிக்கிற போது தெய்வங்களுடைய கூட்டம் அது நம்ம புறக்கணிக்குது. அங்கே கொஞ்சம் பேர் இல்லைங்க, 33 கோடி பேர் இருக்கான் தேவலோகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு. நம்மளை அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு 33 கோடி பேர் இருக்கான். அவன் சும்மா இருப்பானா? அதனால தான் விலகிட்டான். இந்த சாஸ்திரம்லாம் உண்மையா பொய்யா என்கிற சந்தேகம் நமக்கு வர காரணம், அவை நிகழ நாம் பார்க்கவில்லை, பார்க்க முடியவில்லை. அப்போ ஒரு வெயிங் மிஷின் இருக்குது, அது மேலே ஏறினா உங்களுக்கு வந்து வெயிட் காட்டும், ஒரு அட்டை வந்து விடும், அதில் உங்கள் வெயிட் இருக்கும். அதுக்கு மினிமம் ரெக்விசிட் என்ன சார்? அந்த மிஷினில் ஒரு ஓட்டை இருக்கும், அதில் வந்து ₹1 காயினை போடணும். அந்த காயின் போட்டிங்கன்னா தான் அந்த அட்டை வரும். நான் ஏறி நின்றுட்டேன் மிஷினில், எனக்கு இன்னும் அட்டை வரலன்னு, காசு போட்டியானு போடல. அப்போ மிஷினில் ஏறிட்டால் போதுமா? காசு போடாமல் இருந்தால் எப்படி அட்டை வரும்? அது மாதிரி தான் இப்போ நாம் செய்கிறோம். சாத்திரங்களை பீரோவில் வச்சு பூட்டி வச்சுருக்கோம், மதிக்கிறோம். ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நாங்கள் செய்கிறதில்லை. அப்போ அதில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் எப்படி நடக்கும்? நடக்காது. ஆகவே குற்றவாளி யார்? நாம் தான். நாம் செய்த குற்றத்துக்கு நாராயணன் தண்டிக்கிறான். போங்கடா, உங்களுக்கு அற்புதங்கள் வேறு வேண்டிக்கிட்டு இருக்கு, கழுத கேட்டால் குடிச்சு போங்கடா, எக்கடும் கேட்டு போங்கடா என்று விட்டுட்டான். ஆகவே இதிலிருந்து நாம் திரும்ப முடியாதா? நமக்கு வந்து இது ரெக்டிஃபிகேஷன் இல்லைன்னு இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. எதை நாம் விட்டு விட்டோமோ, எதை நாம் இழந்து விட்டோமோ, அந்த பழைய ஒழுக்க நெறிகளை நாம் மறுபடி கடைப்பிடித்தால் மறுபடியும் அந்த பொற்காலம் திரும்பி வரும். வீதியிலே தெய்வங்கள் நடமாடுவதை பார்க்கலாம், முனிவர்கள் நம் வீட்டுக்கு வருவதை பார்க்கலாம், அன்று சொல்லப்பட்ட அற்புதங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்வதையும் பார்க்கலாம். இதுதான் இந்த கேள்விக்கு பதில் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.